நல்லாயிருக்கும். நீங்கள் மீன் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை போட்டு கிளறாதீங்க. கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. அதுவும் நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா மற்ற சட்டி கூட மண் சட்டிக்குன்னு ஒரு வாசம் உண்டு, ஒரு டேஸ்ட்டும் உண்டு. மீன் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. மீன் நல்லா குழம்புல ஊறி சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த குழம்பு. இது சங்கரா மீன் வச்சு தான் இந்த குழம்பு செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எந்த மீன் வச்சுனாலும் இந்த மெத்தடில் குழம்பு செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.